அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். வேதத்தை நாம் திறந்து இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தந்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இன்று நமக்காக கட்டளையிட்ட வாக்குத்தத்தம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உன் பின் வரும் உன் சன்னதிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உன் பின் தலைமுறையாக வரும் உன் சன்னதிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2024வது ஆண்டு ஆண்டவர் நமக்காக, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தராகவும் இருக்கிறார். ஸோ அந்த ஆண்டவர் எந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருடம் தருகிறார் என்றால், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்? இந்த ஆண்டு நமக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தரப்போகிறார். வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை இந்த ஆண்டு நமக்கு நிச்சயம் கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் நிறைய இடங்களிலே குறைவையே பார்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஒரு குறைவு உங்களுக்கு இருக்கலாம், உங்களுடைய வருமானத்திலே குறைவு இருக்கலாம், உங்களுடைய சரீர சுகத்திலே நீங்கள் குறைவை காணலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நமக்கு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் எல்லா விதத்திலும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. நீங்களும் நானும் இந்த ஆண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெருக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ வலது புறத்திலும் நீ இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நம்முடைய ஆண்டவர் குறுகின காரியங்களை செய்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் தரிசனம் இல்லாமலோ விசாலம் இல்லாமலோ இல்லைன்னா ஒரு பிராட் மைண்ட் அப்படி இல்லாமலோ இருக்கிற கர்த்தர் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் பெருக்கத்தின் தேவனாய் அவர் இருக்கிறபடினால் இந்த ஆண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் மாற்றி உங்களை சுற்றி ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளை இடுவார். நம்புறவர்கள் ஆமேன் என்று ஆமோதித்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன். எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை எனக்காய் கர்த்தர் கட்டளையிட போகிறார்.
ஆண்டவர் நிறைய காரியங்களை சிறியதாய் ஒன்றை கர்த்தர் வைத்து அதை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ணினார். பெருக பண்ணி நம்ம இந்த ஜெபம் ஆரம்பித்ததிலிருந்து நம்ம சொன்னோம், சின்ன சின்ன காரியமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதுல வந்துச்சு, ஆண்டவருடைய வார்த்தை அதிலே பேசப்பட்டது, ஆண்டவருடைய கரம் அதிலே இருந்தது, ஆண்டவருடைய தீர்மானமும் தரிசனமும் அதன் மேல் வைத்தார். சாதாரணமாய் ஒன்றும் இல்லாமல் இருந்த காரியம் ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அளவிற்கு அது வளர்ந்து இன்று நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெருகி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மரத்தில், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு புல் பூண்டுல, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு ஜீவராசிகள் மத்தியில் அந்த வார்த்தை வந்து விழுந்த உடனே அது பெருகி இன்னைக்கு எண்ணிக்கைக்கு அடங்காததாய் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்குமானால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை உங்க ஒன்றும் இல்லாமலே இருக்கிற அதற்கு நேராய் கடந்து வருகிறது. அந்த குறுகின வருமானத்திலே கடந்து வருகிறது, அந்த சின்ன வேலையிலே கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வர நான் நம்புகிறேன் அதனுடைய வளர்ச்சியை நம்முடைய கண்கள் காண போகிறது. நம்மை கர்த்தர் காண பண்ண போகிறார். இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே இந்த வாக்குத்தத்தம் நம்முடையக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா, நீங்க பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நீங்க மாறணும். சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அப்படின்னா சரி, இது போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்ற அந்த ஒரு சில வசனங்களை மட்டும் தங்களுக்காக எடுத்துக்கொண்டு போதும், இதுக்கு மேலே எதுக்கு நமக்கு வேணும், வேண்டாம், நம்மளை கர்த்தர் இப்படி தான் வச்சிருக்க விரும்புகிறாரு, ரொம்ப ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நம்ம விழுந்துருவோம், ரொம்ப ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா நம்ம கீழ்ப்படியாமல் போயிடுவோம், நம்ம அதுக்கப்புறம் நல்ல ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, நம்ம தப்பு பண்ணிடுவோம், நம்ம பாவத்தில் விழுந்துருவோம். இந்த மாதிரி நிறைய பேர் மனதிலே நினைத்து பெருக்கத்தை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஒன்று, அவர்கள் கேட்ட சத்தியங்களின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இரண்டாவது, அவர்களுடைய சூழ்நிலையின் நிமித்தம் அந்த பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் எல்லாம் எங்க பெருக்க போறேன், எங்க அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க, எங்க குடும்பம் அப்படி இருந்துச்சு, அதனால பெருக்கம் என்கிற வார்த்தை எங்களுக்கு சொந்தமானது அல்ல, எங்க குடும்பத்திற்கு சொந்தமானது அல்ல, நாங்க கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், நாங்க இந்த வீட்டில் தான் குடியிருக்கணும். பெருக்கத்தை முதலாவதாக இன்றைக்கு உங்க மனசு அது ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்குமானால், உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து யாரோ ஒருத்தர் சொன்னதை பார்த்து பெருக்கம் என்னுடையது அல்ல, வளர்ச்சி என்னுடையது அல்ல, உயர்வு என்னுடையது அல்ல அப்படின்னு உங்க மனசு சொல்லி கொண்டிருக்குமானால், ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு முதல்ல இந்த ஆராதனையில பெருக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். எப்போ ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார், எப்பொழுது நீங்கள் வளருவீர்கள், எப்பொழுது உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உயரும் என்றால், நீங்கள் முதல்ல என்ன விசுவாசிக்கணும்னா, நான் பெருக்கத்திற்கு இல்லாத ஆள் கிடையாது, நான் பெருக்கத்திற்கு உரிய ஆள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை வேறு யாருக்கும் கொடுக்கல, எனக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுப்பாரானால், இந்த வாக்குத்தத்தத்திற்கு உரிமையான ஆள் நான் தான் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த துவக்கத்தை கர்த்தர் இன்று கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு உரிய ஆள் இல்லை அப்படின்னு நிறைய நேரத்தில் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், நான் அதெல்லாம் விசுவாசிக்க மாட்டேன். இல்லை இல்லை, இன்று ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, பெருக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, பெருக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
முழு பலத்தோட சொல்லுங்க, பெருக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஒரு விசாலத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஒரு உயர்வை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நான் பெருக்கத்திற்குரிய நபர் தான். சொல்லுங்க, அதற்காக தான் இந்த வார்த்தை எனக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சாதாரணமாய் அனுப்ப மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு வருமானால் அந்த மனிதன் எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கைகளை ஒவ்வொருத்தரும் உயர்த்தி சத்தமாய் வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்கள். நான் பெருக்கத்துக்குரிய நபர், நான் வளர்ச்சிக்குரிய நபர். என்னுடைய குடும்பம் இந்த வாக்குத்தத்தத்திற்கு சொந்தமான குடும்பம். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. நல்ல 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 சத்தத்தை உயர்த்தி, இந்த வாக்குத்தத்தம் என் குடும்பத்திற்குரியது, இந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைக்குரியது. நான் இந்த வாக்குத்தத்தத்திற்கு உட்பட்டவன், இந்த வாக்குத்தத்தத்திற்கு உட்பட்டவன். ஹல்லேலூயா. சூழ்நிலையை வைத்துக்கொண்டு அதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணிட முடியாது. சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது உடனே தன்னை தான் பார்ப்பாங்க, தன்னுடைய சூழ்நிலையை தான் பார்ப்பாங்க, தன்னுடைய வருமானத்தை தான் பார்ப்பாங்க, தன்னுடைய பின்னணியை தான் பார்ப்பாங்க. எனக்கு இந்த வாக்குத்தத்தம் ஆப்டா இருக்குமா, எனக்கு இந்த வாக்குத்தத்தம் சரியானதா இருக்குமா, இது எனக்குரிய வாக்குத்தத்தம் தானா அப்படின்னு நிறைய பேர் அவர்களை வைத்து கொண்டே பார்த்து கொண்டிருப்பாங்க. நான் நம்புறேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் கூட உங்களை வச்சு நீங்க மதிப்பு போட முடியாது. உங்களை வச்சு அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க நம்ப முடியாது. உங்களை வைத்து நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை அதை விசுவாசிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஒன்று, கர்த்தர் நமக்கு பேசுகிற அத்தனை வாக்குத்தத்தங்களையும் என்னை வைத்து அல்ல, ஆணையிடுகிற, சொல்லுகிற, வாக்கு கொடுக்கிற அவரை வைத்து அந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்பும் போது அந்த வாக்குத்தத்தம் என் பலத்திலே அல்ல, கர்த்தர் எனக்காக அந்த வாக்குத்தத்தத்தை செய்து முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை இன்று வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை உங்களை வச்சும் சூழ்நிலையை வச்சும் இது எனக்குரியது இல்லை 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 அப்படின்னு நீங்க தள்ளிட்டே இருக்கலாம். யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது எப்படி பெற்றெடுத்தாங்கன்னா துக்கம் வருத்தம் அப்படின்னு பெற்றெடுத்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் யாருமே நல்லா இல்லை, அதுக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைங்க நல்லா இல்லை, ஆசீர்வாதத்திற்கும் அந்த பிள்ளைகளுக்கும் ரொம்ப தூரம். சுற்றி இருக்கிற எத்தனை பேர் நல்லா இருந்தாலும் இவங்க அந்த ஆசீர்வாதத்திற்கு உட்பட்ட குடும்பம் இல்லை. அதுவும் இப்ப பிறந்திருக்கிற பிள்ளை அந்த ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவன் அல்ல. அதனால அவனுடைய தாய் எப்பா பெருக்கம் உன்னுடையது அல்ல, வளர்ச்சி உன்னுடையது அல்ல, ஆசீர்வாதம் உன்னுடையது அல்ல அப்படின்னு அவனுக்கு முத்திரையே குத்தின போதிலும் யாபேஸ் தேவனுக்கு முன்பாக நின்று இல்லை இல்லை, எங்க அம்மா சொன்னது மாதிரியெல்லாம் கிடையாது, நான் பெருக்கத்துக்குரிய நபர் தான், நான் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய மனுஷன் தான், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினான். கர்த்தர் யாபேசை அவன் சகோதரர்களை பார்க்கிலும் கர்த்தர் கனம் பெற்றவனாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆணித்தரமா பேசுறாரு. உன்னுடைய மனதிலே இருக்கிற ஆசீர்வாதம் என்னுடையது இல்லை, செழிப்பு என்னுடையது இல்லை, உயர்வு என்னுடையது அல்ல அப்படின்ற அந்த மனசை இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீ எடுத்து போட்டுட்டு முதல்ல நம்ப வேண்டியது என்ன அப்படின்னா, அது முதல் யாருக்குரியது அப்படின்னா எனக்குரியது, அது எனக்குரியது, என்னுடைய குடும்பத்திற்குரியது சொல்லலாமா? அப்படியே நீங்க நம்பினாதான் அது நடக்கும்னு நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் ஒரு 10 டைம் திரும்ப ஒரு விஷயம் கூட சொல்ல போறோம். கைகளை உயர்த்தி சொல்லலாம். ஆசீர்வாதம் எனக்குரியது, வாக்குத்தத்தம் எனக்குரியது, உயர்வு எனக்குரியது, சொல்லுங்க வளர்ச்சி எனக்குரியது,
சந்தோஷம் எனக்குரியது, பெருக்கம் எனக்குரியது. சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நான் பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் உயர்வை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தாலும், என் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அதிகாரம் படைத்த கர்த்தர் எனக்கு ஒரு பெருக்கத்தை தருவது அவருக்கு லேசான காரியம். எனக்கு ஒரு உயர்வை தருவது அவருக்கு லேசான காரியம். என்னை வளர பண்ணுவது அவருக்கு லேசான காரியம். இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட, வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதமும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் உரியது. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே அந்த பெருக்கத்தை என்னுடைய கண்கள், நல்ல கரங்களை தட்டி என்னுடைய கண்கள் காணும். ஆமென். என்னுடைய கண்கள் காணும். நான் அந்த பெருக்கத்தை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஸோ பெருக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் பெருக்கத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பணும். அதற்கு பிறகு பெருக்கத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் முயற்சி எடுக்கணும். நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் ஒரு தரிசனம், என்னை வளர பண்ணுகிற கர்த்தர் இந்த ஆண்டு முழுக்க உங்களுடைய மனசில் ஒரு வசனம் டிராவல் பண்ணணும். என்ன டிராவல் பண்ணணும்னா, அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவது இல்லை. இந்த மாதம், இந்த வருஷம் நான் ஒரு உயர்வை பார்க்காமல் கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளவே மாட்டார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த வருடத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த செய்திக்கு இடையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். சாதாரணமானதை கொண்டு அசாதாரணமானதை நிறைவேற்றுகிற கர்த்தாவே, 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 புருஷர்களை போஷித்த கர்த்தாவே, கொஞ்ச எண்ணெயை பெருக பண்ணின தேவனே, ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையினால் இத்தனை ஆண்டுகளாக கடல்களிலே மச்சத்தை உண்டு பண்ணி ஜனங்களை போஷிக்கிற கர்த்தாவே, ஆமென். உம்முடைய வார்த்தை, ஒரு வார்த்தை எண்ண முடியாத அளவிற்கு இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியுமானால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெருக்கத்தின் ஆண்டாய், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆண்டாய், குறைவை காணாத ஆண்டாய், அப்பா ஸ்தோத்திரம். எங்கு திரும்பினாலும் ஓ ஹல்லேலூயா, பணக்குறைவு இல்லை, வருமான குறைவு இல்லை, சுகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறது, வியாதி என்கிற அந்த குறைவு இல்லை. ஆமென். சமாதான குறைவு இல்லை, மகிழ்ச்சி என்கிற குறைவு இல்லை. சகலவற்றிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் இந்த ஆண்டு கட்டளை இட்டு, ஆமென், எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துகிறதற்காக நன்றி அப்பா. இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கிறதற்காக எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.